ஹலோ வியூவர்ஸ், என் பேர் ராஜேஷ். போன வீடியோஸ் பார்த்தவங்கலாம் நீங்கள் பிளேசஸ் மட்டும்தான் காமிக்கிறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு. இன்றைக்கி டே 3 வட்டக்கிணல்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது, டூரிஸ்ட்டுக்கு. ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கேருந்து சன்ரைஸ் வியூ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. இங்கே தான் நாங்கள் கேம்ப் ஃபயர் நேற்று போட்டிருந்தோம். நேற்று கேம்ப் ஃபயர் போட்டு பார்பிக்யூலாம் சாப்பிட்டுட்டு தூங்கினதுனால எங்களால் நேற்று விலாகை க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, வட்டக்கணலில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள செக் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆகும்போது ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும். ஸோ சில பேர் வந்து வாட்டர் ஃபாலில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைமு. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சம் பிளேசஸ் வந்து நேற்று பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அந்த பிளேசஸ்க்கு வந்து போக முடியல, பிகாஸ் மிஸ்டர் ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது. ஸோ அதனால் என்னென்ன பிளேசஸ் போகலாம் அப்படின்னா, டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று உண்டு. அது அந்த ராக் வந்து டால்ஃபின் நோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அது பக்கத்துலேயே வந்து எக்கோ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த அதுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 3 hours ட்ராவல் இருக்கும், ட்ரெக்கிங்கு. லைக் எல்லாமே போகும்போது இறங்குற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக போயிடலாம். பட் ஆனால் வரும்போது வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். மேலே ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 3 hours ட்ராவல் ஆகும். பட் ஒரு ரொம்ப ட்ராவல் டைம் இருக்கும். டைம் 8:35 ஆச்சு. இன்னும் வட்டக்கணலில் தான் இருக்கும். சன்ரைஸ் பாயிண்டில் சன்ரைஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து பெரிஜாம் லேக் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அல்தாஃப் கேஃப்னிங் ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். அங்கே சாப்பிட்டுட்டு பெரிஜாம் லேக் போகிறோம். அதுக்கு பெரிஜாம் லேக் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். எங்கள் டிரைவர் பர்மிஷன் வாங்க போயிருக்காரு. சப்போஸ் கவர்மெண்ட் வெஹிக்கிளில் போகணுன்னா நீங்கள் மார்னிங் 9 o'clock போய் நின்னீங்கன்னா போய்க்கலாம். கைஸ், இதுதான் மதிக்கட்டான் சோலை. இங்கே ரொம்ப டார்க்காக இருக்கும். உள்ளே லைட்டே போகாத அளவுக்கு ட்ரீஸ் கவர் ஆகிருக்கிறதுனால மதிக்கட்டான் சோலைன்னு பேர் வச்சுருக்காங்க. உள்ளே போகிறவங்களுக்கெலாம் ரிட்டர்ன் வர ரூட்டு தெரியாது அப்படின்றாங்க. கொடைக்கானல் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கும். எங்கெல்லாம் போனீங்க? நாங்கள் வந்து லேக் வியூ போனோம், அப்புறம் வந்து குணா கேவ் போனோம், அப்புறம் வேறு எங்கே போனோம்? சொல்லு வேறு எதாவது போனோங்க. அதுக்கப்புறமா வந்து மன்னனூர் போனோம். அதுக்கப்புறம் அந்த பூம்பார் கோயில் போனோம். இப்போ 3 days இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்னையோட லாஸ்ட் இன்னைக்கு தான். நாளைக்கு ஓகே. எங்கேருந்து வரீங்க எல்லோரும்? சென்னை. தேங்க்ஸ். சொல்லுங்க.
வந்திருக்க இடம் தொப்பி பள்ளத்தாக்கு, கேப் வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ புன்னகை மன்னன் படத்தில் வந்த அந்த ஸ்பாட்டு தான் இது. இதுதான் சைலண்ட் வேலி. அப்போ அதை போகும்போது பார்த்தோம் மிஸ்டாக இருந்துச்சு. ஸோ அகெயின் நவ் ஆல்சோ இப்போவும் மிஸ்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்திருக்க இடம் பைன் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே நிறைய ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் நடந்துருக்கு. இப்போ நம்ம பீர்ஷோலா ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இதான் பீர்ஷோலா ஃபால்ஸ், ஆனால் தண்ணி இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபைனல் டே ஆஃப் கொடைக்கானல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் அஞ்சு வீடு ஏரியா பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா 5 வீடு தான் இருந்துச்சு முதல்ல. ஸோ அதனால் 5 வீடுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ போகிற வழியில் மியூசியம், அதுக்கப்புறம் சர்ச், மூணுத்தையும் பார்த்துட்டு 5 வீடு போக போகிறோம். இப்போ நம்ம இன்ஃபென்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சர்ச்சு. வியூவர்ஸ் உங்களுக்காக தான் வந்திருக்கோம். பேசிக்கலாகவே நான் ஒரு ஏத்திஸ்ட்டு. வீடு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரோடு டஃப்பாக தான் இருக்குது.